Hi friends, welcome to my channel. நான் உங்கள் நளினி ஹரிஷ். இன்றைக்கி இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் துவரம் பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் 2 பழுத்த தக்காளி, 3 காஞ்ச மிளகாய் இதை உடச்சி நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லி, 10 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு சீரகம், இது எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதை தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது பருப்பு வெந்துடுச்சு, வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு வேக வச்சு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த தக்காளி பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிப்பு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போது இதை கொஞ்சோண்டு கடுகு, ரெண்டு வெந்தயம் பொரிட்டோம். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, அப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம். இப்போ 2 நிமிஷம் வதக்கணும். சின்ன வெங்காயம்னா 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம்னா 1 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி வதக்குங்க. இப்போது இந்த அளவுக்கு குக் ஆன பிறகு இந்த தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணணும். இது கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் வேகட்டும். இந்த அளவுக்கு குக் ஆகிட்ட பிறகு இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு உப்பு,